2025 வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உண்மையான ஊதியங்கள் குறைந்து வரும் நிலையில் நியாயமான ஊதிய உயர்விற்கான தேவை அதிகரித்து வருவதாக கூறினார். பொதுமக்களுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். ஊழல் மற்றும் வீண்விரியத்தை குறைப்பதன் மூலம் கூட்டு ஒழுக்கத்தின் புதிய பயணத்திற்கு வழிவகுக்கும் ஒரு அமைப்பை அமைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. தற்போது நாங்கள் வெற்றிகரமாக ஒரு நிலைத்தன்மையை அடைந்துள்ளோம். மக்களின் பொருளாதார உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதே இந்த பட்ஜெட்டின் தொலைநோக்கு பார்வை. கல்வி மற்றும் சுகாதார துறைகளுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முந்தைய நிர்வாகம் வரையறுக்கப்பட்ட வரி வருவாயை எவ்வாறு பயன்படுத்தியதென்பதை நாங்கள் அறிவோம். வரையறுக்கப்பட்ட வரி நிதிகளை விவேகமாகவும் பொறுப்புடனும் நிர்வகிப்பதே எங்கள் நோக்கம். 2025 ஆண்டில் 19 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாய் எதிர்பார்க்கப்படுகிறது. தரமான தரங்களை பேணுகையில் அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகள் நியாயமான விலையில் கிடைப்பதை உறுதி செய்து தொடர்ந்து வழங்கப்படும். 2025 மற்றும் 2029 ஆண்டிற்கான தேசிய மேம்பாட்டு திட்டம் வரைவு செய்யப்பட உள்ளது. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதைய சட்டத்தை திருத்துவதன் மூலம் ஒரு புதிய சுங்கச் சட்டம் அறிமுகப்படுத்தப்படும். உயர்தர மூலப்பொருட்களை மலிவு விலையில் அணுகுவதற்கான தடைகளை நீக்குவதை நோக்கமாக கொண்ட எளிய, வெளிப்படையான மற்றும் கணிக்கக்கூடிய கட்டண கட்டமைப்பை உருவாக்க புதிய கட்டண கட்டமைப்புகள் நிறுவப்படும். பொருளாதார உருமாற்ற சட்டம் திருத்தப்படும். பொது தனியார் கூட்டாண்மை குறித்த புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அரசிற்கு சொந்தமான நிலங்கள் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக குத்தகைக்கு விடப்படும். பிம்சவிய திட்டம் விரிவுபடுத்தப்படும். கொழும்பு துறைமுகம் மற்றும் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்கேனிங் சேவைகளை மேம்படுத்த ரூபாய் 1000 மில்லியன் ஒதுக்கப்படும். துறைமுக நெரிசலுக்கு நீண்டகால தீர்வு காண நாங்கள் பணியாற்றி வருகிறோம். நாட்டில் ஒரு தேசிய தர மேலாண்மை அமைப்பு நமக்கு தேவை. எங்கள் இலக்கை அடைய இந்த ஆண்டு ரூபாய் 750 மில்லியன் ஒதுக்குகிறோம் என்று ஜனாதிபதி கூறினார். பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒப்புதல்களுடன் அனைத்து சேவைகளும் ஒரே இடத்திலிருந்து என்ற கருத்து உருவாக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய ஒதுக்கீடுகளுக்கு கூடுதலாக டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு ரூபாய் 300 மில்லியன் ஒதுக்கப்படும். பௌதீக நாணய தாள்களின் புழக்கத்தை குறைப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளியிட திட்டமிட்டுள்ளது. அனுராதபுரம் மற்றும் யாபகுவா போன்ற புதிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்த ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்படும். தரவு பாதுகாப்பு சட்டங்களை வலுப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. சுற்றுலாவிற்கான டிஜிட்டல் டிக்கெட்டை அரசாங்கம் தொடங்க உள்ளது மற்றும் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்குகிறது. அரசாங்கத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏலம் விடப்படும். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்குவதற்கு 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களுக்கு பணம் ஒதுக்கப்படவில்லை. அவர்களுக்கு புதிய வாகன அனுமதிகளும் கிடையாது. வளர்ச்சி வங்கி தற்போதுள்ள அரச வங்கிகளின் கட்டமைப்பின்படி நிறுவப்படும். அரசு வங்கிகள் மேம்பாட்டு கடன் திட்டங்களுடன் தங்கள் உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொதிகளை வழங்குவதற்காக 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரிபோசா வழங்குவதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு 604 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் அதிகாரம் அளிக்கும் திட்டங்களுக்காக 120 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ரிச்வே மருத்துவமனையில் ஆட்டிசம் சிகிச்சை மையத்தை நிறுவ 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக அமைப்பின் வளர்ச்சிக்கு 135 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக 185 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகாபல தவணை ரூபாய் 5000 ரூபாய் 7500 அதிகரிக்கப்படும். பள்ளி அமைப்பு மறு ஆய்வு செய்யும் திட்டத்திற்கு ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 மாகாணங்களில் உள்ள விளையாட்டு பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக 500 மில்லியன் ஒதுக்கப்படும்.
யாழ்ப்பாண நூலகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ரூபாய் 100 மில்லியன் ஒதுக்கப்படும். நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள நூலகங்களின் மேம்பாட்டிற்காக ரூபாய் 200 மில்லியன் ஒதுக்கப்படும். 2025 ஆண்டில் உர விநியோகத்திற்காக ரூபாய் 35,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாலர் பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிக்க ரூபாய் 100 மில்லியன் ஒதுக்கப்படும். ஒரு பாலர் குழந்தையின் காலை உணவின் செலவு ரூபாய் 100 அதிகரிக்கப்படும். திருகோணமலையில் உள்ள 61 எண்ணெய் தொட்டிகள் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து உருவாக்கப்படும். நெல் மற்றும் அரிசி சேகரிப்பை ஒழுங்குபடுத்துவதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபை திட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். தரம்5 மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 750 ரூபாய் 1000 அதிகரிக்கப்படும். பால்துறையின் மேம்பாட்டிற்காக ரூபாய் 2,500 மில்லியன் ஒதுக்கப்படும். விவசாயம் முடிவெடுப்பதில் உதவுவதற்காக புதுப்பிக்கப்பட்ட தரவு அமைப்பு நிறுவப்படும். வடக்கு தென்னை முக்கோணத்தில் தேங்காய் சாகுபடிக்கு ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்படும். அஸ்விசும சலுகைகளுக்காக ரூபாய் 232.5 பில்லியன் ஒதுக்கப்படும். இலங்கை லவங்கப்பட்டை மற்றும் பிற உள்ளூர் பொருட்களின் உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக ரூபாய் 250 மில்லியன் ஒதுக்கப்படும். சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்திர கொடுப்பனவு ரூபாய் 7,500 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். அதே நேரத்தில் குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களுக்கான உதவித்தொகை ரூபாய் 3,000 5,000 உயர்த்தப்படும். நன்னீர் மீன்பிடி தொழிலின் வளர்ச்சிக்கு ரூபாய் 200 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படும். குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைகளை நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் வாங்குவதற்கு ரூபாய் 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். குழந்தைகள் இல்லங்களில் குழந்தைகள் நலனுக்காக ரூபாய் 1,000 மில்லியன் ஒதுக்கப்படும். குழந்தைகள் இல்லங்களில் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் கணக்கிலும் மாதந்தோறும் ரூபாய் 2,000 வரவு வைக்கப்படும். மேலும் குழந்தைகளின் பாதுகாவலர்களுக்கு ரூபாய் 3,000 வழங்கப்படும். இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ரூபாய் 2,50,000 ரூபாய் 1 மில்லியனாக அதிகரிக்கப்படும். அனாதையான ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நிரந்தர மற்றும் பாதுகாப்பான வீடுகளை கட்டுவதற்கு ரூபாய் 1 மில்லியனை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது. சதோச கடைகள் மூலம் பண்டிகை காலத்திற்காக உலருணவு பொதியை வழங்குவதற்காக 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் திட்டத்திற்கு ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்க ரூபாய் 15 பில்லியன் ஒதுக்கப்படும். கொழும்பின் நகர்ப்புறங்களில் இயக்கப்படும் 100 தாழ்த்தள பேருந்துகளை வாங்குவதற்கு ரூபாய் 3,000 மில்லியன் ஒதுக்கப்படும். அவிசாவெல்லவிலிருந்து ரத்தினபுரி வரையிலான களனிவேலி ரயில் பாதையில் முன்மொழியப்பட்ட விரிவாக்கத்தின் ஆரம்ப பணிகளுக்கு ரூபாய் 250 மில்லியன் ஒதுக்கப்படும். தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். தம்புத்தேகம ரயில் நிலையத்தின் மேம்பாட்டு சாத்தியக்கூறு ஆய்வுக்கு ரூபாய் 100 மில்லியன் ஒதுக்கப்படும். ரயில் போக்குவரத்து நவீனமயமாக்கலுக்கு ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்படும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நீண்டகால கடனை நிவர்த்தி செய்ய ஒரு புதிய திட்டம் உருவாக்கப்படும். கிராமப்புற பாலங்களை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 1,000 மில்லியன் ஒதுக்கப்படும். வடமாகாணத்தில் கிராமப்புற சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு ரூபாய் 5,000 மில்லியன் ஒதுக்கப்படும். வட்டுவாகல் பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க ரூபாய் 1,000 மில்லியன் ஒதுக்கப்படும். இந்திய அரசாங்கத்தின் ஆதரவை பெறுவதற்கான திட்டங்களுடன் கிழக்கு மாகாணத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படும். தூய்மையான இலங்கை திட்டத்திற்கு ரூபாய் 5,000 மில்லியன் ஒதுக்கப்படும். பரவலாக்கப்பட்ட பட்ஜெட் மூலம் ஒவ்வொரு எம்பிக்கும் ரூபாய் 1 மில்லியன் ஒதுக்கப்படும். ஜானி மனித மோதல்களை குறைக்க ரூபாய் 300 மில்லியன் ஒதுக்கப்படும். இழப்பீட்டிற்காக ரூபாய் 250 மில்லியன் ஒதுக்கப்படும். மீள்குடியேற்றத்திற்காக ரூபாய் 1,500 மில்லியன் ஒதுக்கப்படும். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான வீட்டுத் திட்டங்களை புதுப்பிக்க ரூபாய் 1,000 மில்லியன் ஒதுக்கப்படும். தேசிய இலங்கை தினத்தை கொண்டாடுவதற்காக ரூபாய் 300 மில்லியன் ஒதுக்கப்படும். கொட்டாவ பலதுருவிட்டேயில் கலைஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்காக சீன அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட 108 வீடுகள் கொண்ட ஒரு வீட்டுத் திட்டம் கட்டப்படும். பொதுத்துறை ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை ரூபாய் 24,250 முதல் ரூபாய் 40,000 வரை சம்பள உயர்வை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு சம்பள உயர்விற்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கப்படும். அரசுத்துறை ஆட்சேர்ப்பிற்காக ரூபாய் 10,000 மில்லியன் ஒதுக்கப்படும்.
இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை ரூபாய் 21,000 ரூபாய் 27,000 ஆகவும் ஜனவரி 2026ற்குள் ரூபாய் 30,000 உயர்த்த தனியார் துறை முதலாளிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஜனவரி 1, 2020ற்கு முன்பு ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதிய உயர்வு 3 கட்டங்களாக செயற்படுத்தப்படும். தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1,700 தினசரி ஊதியம் வழங்குதல் செயற்படுத்தப்படும். வரி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க வரிமுறை டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது. வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அரசாங்கம் நீதியை உறுதி செய்யும். அனைவரும் லஞ்சம் வாங்க பயப்படுகிற ஒரு சமூகத்தை உருவாக்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார். நமது நாட்டை கட்டியெழுப்பவும் ஒருவருக்கொருவர் மரியாதை காட்டவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம். நமது தாயகமாக இருக்கும் இந்த அழகான புனிதமான பூமியை பற்றி பெருமை கொள்வோம். இந்த நாட்டில் இனி வகுப்புவாத மோதல்கள் இருக்காது. இனிமேல் மதம், இனம் மற்றும் பாலினம் இனி நம்மை பிரிக்காது. இந்த பயணத்தில் எங்களுடன் இணைய வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களையும் நாங்கள் அளிக்கிறோம் என வரவு செலவு திட்ட அறிக்கையை ஜனாதிபதி நிறைவு செய்தார்.